எப்போதுமே எங்களுக்கு ஏதாவது ஒரு மூலிகையை தான் நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க. இந்த முறை 2 மூலிகை வச்சுருக்கீங்க. ஒன்று வந்து நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான பண்ணைக்கீரை, இன்னொன்று வந்து என்ன கீரைன்னு தெரியல. ஐயா ரெண்டுமே பண்ணை தான். இது வந்து ஆண் பண்ணைக்கீரை, மயில்காய் கொடின்னுவாங்க. இது இந்த நீளமான பூ இருக்கிறத வந்து ஆண் பண்ணைன்னு சொல்லுவோம். ஆண் பண்ணைக்கீரை, ஆண் பண்ணை. இது பெண் பண்ணை. பெண் பண்ணை சின்னதாக இருக்குது மொட்டு. இலையும் கூட வித்தியாசமாக இருக்குது. ஆண் பண்ணையோட பெண் பண்ணையினுடைய மருத்துவம் வந்து அதிகம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஏற்படுற ஜூதக நீர்னுவாங்க. ஆண்களுக்கு வந்து விந்து வழியா ஆட்டோமேட்டிக்கா போகும், பெண்களுக்கு வந்து தண்ணி வழியா போயிடும். அதுவே கிளியரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது தான் சமையல். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து நுரையா போகும் யூரின், அந்த நுரையை கட்டுப்படுத்தும் ஐயா. அதாவது உடலின் போதுதான் ஒரு பெண்ணுக்கு ஜூதக நீர் வரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு உடம்பு உஷ்ணம் வந்து அந்த நீர் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். அப்படி வந்துச்சுன்னா தான் அவங்களுக்கு வெள்ளையே உண்டாகும். பல நோய்கள் உண்டாவதை தடுக்கும் ஐயா. இது ஆண்களுக்கும் தடுக்கும், பெண்களுக்கும். இது வந்து பெண் பண்ணைக்கீரை, இது வந்து பெண், இது வந்து ஆண் பண்ணைக்கீரை. இது நிறைய பேர் பார்த்துருக்குறோம், சமைச்சு சாப்பிட்ருக்குறோம், வச்சுருக்குறோம். ஆனால் நீங்கள் தான் முதல் முறையாக அதை எங்களுக்கு காட்டுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த கீரையும் நம்ம சாப்பிடலாம். இந்த கீரை தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் இது வந்து அளவுக்கு அதிகமான குளிர்ச்சினத்தினால கம்மியாக சாப்பிடணும். குளிர்காலத்தில், மழை காலங்களில் கம்மியாக சாப்பிடணும். எக்காரத்தை கொண்டு நைட்டில் இதை சாப்பிடக்கூடாது. நைட்டில் சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா உடனே ஜுரம் வந்து. ரொம்ப அற்புதமான புதுமையான தகவலை சொன்னதுக்கு மிக்க நன்றிங்க மக்களே. இதே மாதிரி நிறைய மருத்துவ பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், மருத்துவ குறிப்புகள் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.